ஒரு நாட்டில் அரசருக்கு ஒரே மகன். அவன் ஒரு சாதாரண இளவரசன் அல்ல, வீரத்தில் புயலாகவும் விவேகத்தில் ஒளியாகவும் விளங்கியவன். அரசர் வயதாகிக் கொண்டிருந்தார். இந்த நாட்டின் அடுத்த அரசன் நீதான் என்று மகனின் தலையில் முடிசூட்டும் நாளை நிர்ணயித்தார். ஆனால் விதி வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய போர் வெடித்தது. அரசன் தளர்ந்திருந்தாலும் இளவரசன் தளரவில்லை. இந்த நாட்டை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதியுடன் போர்க்களத்திற்கு சென்றான். நாட்கள், வாரங்கள், இரத்தம், வலி, தியாகம் இவை எல்லாவற்றையும் கடந்து இறுதியில் அந்த இளவரசன் வெற்றி பெற்றான். நாடு முழுவதும் மகிழ்ச்சி. வீரர்களுடன் சேர்ந்து வெற்றியை கொண்டாட அவன் காட்டுக்குள் சென்றான். அங்கே ஒரு சிறிய கிராமம். பெரிய அரண்மனை இல்லை. அந்த கிராமத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது அவன் கண்கள் ஒரே இடத்தில் நின்றுவிட்டது. ஒரு பெண் சிறு குழந்தைகளுடன் சிரித்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பு அவனுக்கு முன்பு பார்த்த எந்த வெற்றியையும் விட பெரியதாக இருந்தது. அவள் கண்களில் போரில்லாத உலகம் இருந்தது. அவள் சிரிப்பில் அமைதியின் அர்த்தம் இருந்தது. அந்த நொடி ஒரு வீரன் காதலனாக மாறிவிட்டான். ஆனால் அவன் யார்? ஒரு இளவரசன், ஒரு நாட்டின் எதிர்கால அரசன். அவள் யார்? ஒரு சாதாரண கிராம பெண். அவள் வாழ்ந்த உலகம் அமைதியும் சிரிப்பும் நிறைந்தது. அவன் வாழ்ந்த உலகம் போராலும் பொறுப்பாலும் நிரம்பியது. அவளை அணுக வேண்டும் என்று மனம் சொல்லியது. அவளை விட்டு செல்ல வேண்டும் என்று கடமை சொன்னது. அவன் அமைதியாக திரும்பி போனான். முடிசூட்டும் நாள் வந்தது. அவன் அரசனானான். ஆனால் அரியணையில் உட்கார்ந்திருந்தாலும் அவன் மனம் அந்த கிராமத்திலேயே இருந்தது. இரவு நேரங்களில் அவள் சிரிப்பு நினைவில் வந்து அவன் கண்களில் நீர் வழிந்தது. நான் ஒரு நாட்டை வென்றேன், ஆனால் என் மனதை இழந்து விட்டேன். அந்த ஒரு சந்திப்பு அவனுக்கு ஒரு வாழ்நாள் காயமாக மாறியது. அவன் ஒரு பெரிய அரசனாக வாழ்ந்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு நிறைவேறாத காதல் என்றும் கண்ணீராகவே இருந்தது.